அடகு வைத்தவருக்கு தெரியாமல் நகையை மீட்டு மறு அடகு வைத்த தொடக்க வேளாண்மை வங்கி ஊழியருடன் விவசாயி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜசேகர் இணைகிறார். ராஜசேகர், விவரங்கள். நண்பா, திருவாரூர் மாவட்டம் உதய மார்த்தாண்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன். இவர் உதய மார்த்தாண்டபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உறுப்பினராக உள்ளார். இந்த நிலையில கடந்த 2019ஆம் ஆண்டு அவருடைய ஒரு பவுன் நகையை அந்த கூட்டுறவு வங்கியில் வைத்து 13,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார். மீண்டும் அதற்கான வட்டியும் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக கட்டி வந்துள்ளார். இந்த நிலையில நேற்று அவருடைய நகையை மீட்பதற்காக வங்கிக்கு சென்றிருக்கிறார். அது குறித்து தகவல் கேட்ட பொழுது உரிய தகவல் அளிக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் இன்று வங்கிக்கு சென்ற சந்திரசேகரன் வங்கி ஊழியர்களிடம் தனது திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பின்னர் நகைக்கடன் மற்றும் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது, அதில் என்னுடைய நகைக்கடன் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதா என்பது குறித்த கேள்விக்கு உரிய பதில்கள் அதிகாரிகள் மூலமாக அளிக்கப்படவில்லை. மேலும் அவரது நகையை மீண்டும் மீட்பதற்காக நகை ரசீதை அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய நகை மீண்டும் மீட்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு 18,600 ரூபாய்க்கு வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதனையடுத்து அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். தன்னுடைய நகை என்னுடைய கையெழுத்து இல்லாமல் எப்படி மீண்டும் நகை அடகு வைக்கப்பட்டது, வங்கி ஊழியர்கள் இதற்கு எந்த அடிப்படையில் நீங்க நகையை அடகு வைத்தீர்கள் என்ற கேள்வி கேட்டு அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதே போன்று பல விவசாயிகளுடன் கையெழுத்து இல்லாமல் அந்த நகை என்பது அடகு வைக்கப்பட்டிருப்பது தற்பொழுது நியூஸ் 18 தொலைக்காட்சி மூலமாக அந்த அம்பலமாகி இருக்கிறது. இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அங்குள்ள ஆய்வு நடத்த வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயி வச்சிருக்கிறாங்க. நன்றி ராஜசேகர், விரிவான விவரங்களுக்கு.